ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देकं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकगणा ललिता श्रीविशाखान्वितांश ये कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु मयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत कदाधर शिवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं मंगुं लंघेत ये गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं देवीं व्यासं सरस्वतीं ततो व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु जयमुदीरयेत्। अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमतत्रपसंयुतं विपत भागवतं रसमालयं मुकुरकुरसिका पुवि पावकाः शृण्वतां सकतः कृष्णा पुण्यश्वरणकीर्तनः हृदयन्तः सोहि अभद्राणि वितर्नोति सुकृतः सताम्। हरे कृष्णा नंदी प्रभु। हरे कृष्ण। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद एक बंधो मत संगिन मद गुरु मन महादना मन निष्ठारका मद भाग्या मन आनंदा नमोस्तुते असाधु साधु था दाइन अतीनो चाता करा आन मुंचा कदाचिन्मा प्रेम न कृतकंतयो स्फुरा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे हरे। हरे कृष्णा பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள் நிகழ்ச்சிகளில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை நிகழ்ச்சிகள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீலா பிரபுபாதருடைய கருணையோடும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியருடைய கருணையோடும் சிறப்பாக நாம் இந்த பாகவதத்தில் நடைபெறும் இந்த சம்பாஷணைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம். நம்ம கொஞ்சம் கிளாஸஸ், அதாவது கொஞ்சம் செஷன்ஸாவே நம்ம கபில தேவருக்கும் தேவகுதிக்கும் இடையே நடைபெற்ற ஒரு சம்பாஷணையை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவகுதிக்கு ரொம்ப மன வருத்தம். தன்னுடைய கணவர் கர்தம முனி அவ்வளவு ஒரு உயர்ந்த ஆன்மீக தளத்தில் இருந்திருந்தாலும் கூட தன்னால இந்த பௌதிக இச்சையிலிருந்து விடுபட முடியாமல் பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுதலைப்படுவதற்கான எந்த விதமான விஷயமும் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படும் போது பகவானே கபில தேவராக மகனாக தோன்றி பல்வேறு விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா அடிப்படையாக ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்வது எப்படி அப்படிங்கிறது பல்வேறு வகையான விளக்கங்கள். இப்ப பக்தி யோகம் சாங்கிய யோகம் அப்படின்னு பார்க்கும்போது பக்தி யோகம் மிகவும் உயர்ந்தது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேபி இன்னைக்கு செஷன்லயோ இல்ல நாளைக்கு செஷன்லயோ நெக்ஸ்ட் செஷன்லயோ கபில தேவர் அந்த ஒரு முடிவுக்கு தான் தன்னுடைய தாயிடம் கூற போகிறார் பக்தி யோகம் எவ்வளவு சிறந்தது அப்படின்னு.
சோ இந்த சம்பாஷணைகள் எல்லாமே பார்க்கும்போது எப்படி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு யுத்த காலத்தில் பல்வேறு வகையான போதனைகளை கொடுக்கிறார். நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் மனக்கலக்கம் அடைந்த போது பகவான் பல்வேறு விஷயங்களை அவனுக்கு கூறுகிறார். அதே மாதிரி நிலையில்தான் இங்க யுத்தம் புரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. ஒண்ணுமே தெரியாத நிலையில் இங்கு தேவகுதி இருக்கும் பொழுது பகவான் பல்வேறு விஷயங்களை விளக்குகிறார். நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது மனக்கட்டுப்பாட்டை பற்றி எப்படி ஒருத்தர் மனசை கட்டுப்படுத்தணும். மனசு அலைபாயக்கூடியது அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகத்துல கடைசி நிலை சமாதி நிலையை அடைவது. அதை கூட பத்தி பார்த்தோம். எப்படி பகவத்கீதையில கூறப்பட்டிருக்கிறது, இங்கு எப்படி பகவான் கபில தேவர் தன் தாய்க்கு கூறுகிறார் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த மனக்கட்டுப்பாடு, பகவானின் மீது நம்முடைய மனதை கவனம் செலுத்த வேண்டும். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்தர்களாக நமக்கு பல்வேறு விஷயங்கள், பல்வேறு ஆச்சாரியர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். இங்க நம்ம கபில தேவர் தன்னுடைய தாயிடம் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பகவானினுடைய அழகை பற்றி அவ்வளவு ஒரு வர்ணனை செய்கிறார். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் பகவானால் சிருஷ்டி செய்யப்பட்ட பிரபஞ்சங்கள் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கின்றன இல்லையா? அந்த மாதிரி கபில தேவர் தன் தாயிடம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, பகவானினுடைய அழகு, அவர் எந்தெந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்கின்றாரோ எல்லா பிரபஞ்சத்திலையுமே அந்த பகவானினுடைய அழகு நித்தியமான ஒரு அழகு. மேக்கப் போட்டாதான் நம்மளுக்கு எல்லாம் அழகு வரும் இல்லையா? இந்த மேக்கப்பை கலைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மூஞ்சி நம்மளாலேயே பார்க்க முடியாது. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. நித்தியமான ஒரு அழகு. அவர் எப்பொழுதுமே எல்லா பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அவரை தொடர்ச்சியாக பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்கள். பார்ப்பதற்கு எப்போதுமே இளமையாக இருப்பார், இளமையாக இருக்கிறார். மிகவும் ஆர்வத்தோடு தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை தருவதற்காக பகவான் தயாராக இருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி அந்த பகவானினுடைய அழகை பற்றி விளக்குகிறார். அந்த பகவானினுடைய குணங்கள், கல்யாண குணங்கள், அந்த மகிமைகள் எல்லாமே அவரை பத்தி பாடுறது, புகழறது. நம்ம நிறைய பேரு ஆச்சாரியர்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பாடல்கள் அதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னாலே அந்த அழகை வர்ணிப்பது, பகவானினுடைய குணங்களை வர்ணிப்பது, அந்த மாதிரி அவங்களுடைய ஆனந்தம் பகவானை வர்ணிப்பதில் இருக்கிறது. நம்ம நிறைய அந்த பெங்காலி சாங்ஸ் எல்லாம் நம்ம இஸ்கான்ல நம்ம பாடுறோம்ல, அதுக்கான தமிழ் அர்த்தங்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து பெங்காலி சாங்ஸ் வேணா டெய்லி ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு சாங் நம்ம அதை பத்தி, ஐ திங்க் சம்படி இஸ் டேக்கிங் இட், யாரோ அது மாதிரிலாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. பகவானை வர்ணிக்கக்கூடியது, அவருடைய அழகை வர்ணிக்கக்கூடியது, அவருடைய லீலைகளை வர்ணிக்கக்கூடியது. சோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அது போன்ற ஒரு மகிமை, அவரை பற்றி பாடுவது, அவருடைய புகழை பற்றி பாடுவது பக்தர்களுக்கு அவ்வளவு சிறப்பு அம்சம். இதெல்லாம் அவர் எதுக்கு சொல்றாரு? பகவானுடைய அழகை கூறுகிறார். பகவானுடைய மகிமையை நீங்கள் பாடுவதின் மூலமாக, கீதம் இல்லையா, சங்கீர்த்தனம் அப்படிங்கும்போது ஹரே கிருஷ்ண மந்திரம், அந்த மாதிரி பகவானுடைய பாடல்கள், அதை பத்தி சொல்லும் போது கூட நம்முடைய மனம் அனைத்துமே அதில் தியானித்திருக்கிறது இல்லையா? பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமா என்ன தேவை என்றால் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மாயையினுடைய கவர்ச்சியிலிருந்து அந்த மனதை விலக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப 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 வேகமாக, மிகவும் விரைவாக நாம் நம்முடைய நிலையிலிருந்து தவறி விழுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒரு சின்ன வீக்னஸ், அந்த வீக்னஸ்ல நம்ம டக்குன்னு நம்மளுடைய பொசிஷனே we will be losing that position. சோ அதற்காகத்தான் நீங்க கபில தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியாக நம்ம பகவானினுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும், பகவானினுடைய பக்தியில் இருக்க வேண்டும், பகவானுடைய அழகை நாம் ரசிக்க வேண்டும், பகவானுடைய லீலைகளை புகழ வேண்டும், பாட வேண்டும், அதை நம் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா, தொடர்ந்து நம்முடைய மனமானது கவன சிதறல்களுக்கு ஆளாகாமல் பகவானையே நினைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறார். யோகிகளை பற்றியெல்லாம் பேசுகிறார். தன் தாயிடம் பேசும்போது, அந்த யோகிகளை பற்றி பேசும்போது, அந்த யோகிகள் எப்படி அவர்களுடைய மனதை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு. இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய அழகை பத்தி எல்லாம் பேசுறாரு. ஆனா இந்த யோகிகளை பற்றி பேசும்போது, யோகி அப்படின்னா ஒரு உத்தம நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள்.
நீங்க ஒரு அஷ்டாங்க யோகி அப்படின்னா மனக்கட்டுப்பாடு செய்கிறார்கள், சமாதி நிலையில போய் மனக்கட்டுப்பாடு செய்கிறார்கள் அப்படின்னு. பக்தரும் யோகிதான், ஞானியும் யோகிதான், கர்மம் செய்பவனும் கர்ம யோகி. அந்த மாதிரி செய்யும் பொழுது எல்லாமே அவங்க எல்லாருடைய நினைவுமே பகவானை பற்றிய நினைவில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு யோகிகளை பற்றி மிகச் சிறப்பாக வர்ணிக்கும் பொழுது கபில் தேவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகவானுடைய கமலப்பாதங்களை தங்களுடைய மனதில் நிலைநிறுத்துவார்கள். அந்த கமலப்பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் இருக்கு இல்லையா, பகவானுக்கு அந்த தண்டர் போல்ட் அப்படிம்பாங்கல்ல, அந்த இடியேறு, அந்த அங்குசம், அந்த கொடி, தாமரை, கமலப்பாதங்கள், இது எல்லாமே அந்த கமலப்பாதங்கள். அந்த கால் பேக் சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ், அந்த மங்களகரமான சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு, பிரதிபலிப்புகள் பகவானுடைய பாதங்களை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாமே அதை எல்லாமே மனதில் நினைவு வைத்துக் கொள்ளும். ஒரு வாட்டி நம்ம ஒரு டைட்டி இன்ஸ்டாலேஷன் அப்போ அந்த டைட்டி எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதை அப்படியே மனசுல வச்சுக்கணும். அந்த மாதிரி பகவானுடைய பாதங்களில் என்னென்ன பிரதிபலிப்புகள் இருக்கின்றன, என்னென்ன பிம்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பகவான் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மனசுல எல்லாமே அப்படியே 1 by 1 இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓ, பகவான் கையில இது வச்சிருக்காரு, சங்கு வச்சிருக்காரு, புஷ்பம் வச்சிருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு விதமாக அந்த பகவானுடைய வர்ணனைகள், பகவானுடைய அழகு, அவருடைய ஆடைகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசுல வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த யோகிகள் என்ன பண்றாங்களாம், அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய நகமானது, பகவானுடைய சிவந்த நகம், நம்ம நெயில்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நகம் எப்படி இருக்கும் என்றால் அப்படியே ஒரு ஒளி வெளிச்சம், வட்ட சந்திரனின் அந்த ஒளி பிம்பம் அந்த சிவப்பு நிறத்தின் மீது படும் பொழுது அது எப்படி பிரகாசிக்கிறதோ அது போல இந்த யோகிகளுக்கு தங்கள் மனதில் உள்ள அந்த அறியாமை என்ற இருள் விலகுகிறது அப்படிங்கிறார். அந்த யோகிக்கு மனசு ஏன் வெளிச்சமா இருக்கு, எப்பவுமே பகவானுடைய சிந்தனைகள் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த பகவானுடைய கமலப்பாதங்களை பார்க்கும் பொழுது அதை பத்தி எல்லாமே நினைக்கிறாங்க. அதே போல அந்த நகம், பகவானுடைய நகத்தை பார்க்கும் பொழுது அது எப்படி ஒரு நிலவில், ஒரு வட்ட வடிவான நிலவுல இருந்து அந்த ஒளிப்பட்டு பிரகாசிக்குதோ அது போல அந்த அழகை பார்க்கும் பொழுது அந்த அழகானது வெளிச்சமாக அவர்களுடைய மனதில் புகுந்து மனதில் உள்ள இருளை போக்குகிறது. அதுக்குதான் சொல்றாரு பகவான் சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமான் கங்கை நதியை தன் தலையில் வைத்திருந்தாலும் கூட பகவானின் பாதத்திலிருந்து உற்பத்தியாகும் கங்கை நதியை நினைவில் கொள்ளும் பொழுது பகவானின் பாதத்தை நினைவில் கொள்கிறார். சிவபெருமான் மெடிடேஷன் பண்றாரு அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே சொல்றோம், கங்கை நதியே அவர் தலையில இருக்கு, அவ்வளவு புண்ணியமான விஷயம் அவருக்கு அப்படிங்கும்போது அவரு அதை நினைக்கிறது கிடையாது. எங்கிட்டயே கங்கை இருக்கு, எங்கிட்ட எல்லா புனிதம் இருக்கு அப்படிலாம் நினைக்காம அவரு பகவான் பாதத்தில இருந்து இந்த கங்கை உற்பத்தியாகி வருகிறதே அப்படின்னு அந்த பாதத்தை தன்னுடைய மனதில் நினைவு கொள்கிறார். அந்த மாதிரி அந்த யோகிகள் பகவானின் கமலப்பாதங்களில் மனதை கவனம் செலுத்துகிறார்கள் அப்படின்னு. அதோட நிறுத்தல, அவர் இன்னும் மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க மனசு இன்னும் திடமாக ஸ்திரமாக ஏன் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலில் இருந்து பகவானை பார்க்கும் பொழுது, தரிசிக்கும் பொழுது, நம்ம அதுக்குதான் சொல்லுவோம், கோயிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது பகவானை முதலில் அவர் பாதத்தை பார்த்து வணங்க வேண்டும். பிரார்த்தனையை துவங்கும் போது பகவானின் பாதத்திலிருந்து நாம் துவங்க வேண்டும். சோ இந்த இடத்துல கபிலதேவர் தான் சொல்றாங்க, யோகிகள் அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பகவானினுடைய அந்த உடல் அழகை ரசிக்க துவங்கி முடிவில் பகவானினுடைய இனிமையான அந்த சிரிப்பு, அப்படியே ஒரு 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 பிளீசிங் ஸ்மைல் சொல்லுவாங்க இல்லையா, சிரிக்கிற முகம் பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமான அந்த முகத்தை பகவானுடைய முகத்தில் பார்க்கிற அளவிற்கு அவர்கள் செய்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு அங்கமாக பகவானை ரசிக்க துவங்கும் யோகிகள் பகவானின் இதயத்தில் வரும் பொழுது அந்த இதயத்துல யாரை பார்க்கறாங்க அப்படின்னா, லக்ஷ்மி தேவி குடியிருக்கிறார் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிர்ஷ்ட தேவதை இல்லையா, பல்வேறு வகையான ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதி லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவி பகவானுடைய இதயத்தில் வீற்றிருக்கிறாள் அப்படின்னு
அதை தங்களுடைய மனதில் நினைத்துக் கொள்கிறார்கள். பண்ணிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களா, இந்த லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே பகவானினுடைய பாத கமலங்களுக்கு, அவருடைய தாமரை பாதங்களுக்கு ஷீ இஸ் மசாஜிங் இட் இல்லையா, காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த இதையும் அவங்க அப்படியே மனசுல நினைச்சுப்பாங்களாம். நினைச்சுக்கும் போது என்ன ஆயிடுது, என்ன அளவிற்கு ரொம்பவும் ஸ்ரத்தையாக ஒரு சேவகத்தை செய்கிறாள் இந்த லக்ஷ்மி தேவி, பகவானுடைய கமல பாதங்களை பிடித்து பகவானுக்கு சேவகம் செய்கிறாள் அப்படின்னு இவ்வளவு தாட்ஸும் அவங்க மைண்ட்ல வரப்போகுது, வந்துருச்சு. திஸ் இஸ் கால்டு த சமாதி நிலை. உங்க மனசு எங்கேயுமே போகவே மாட்டேங்குது, பகவான்கிட்டயே தான் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவருடைய தொடை அழகை பார்த்து ரசிக்கிறார்கள். தொடை அழகை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பகவானுடைய ஆற்றல், அவருடைய தொடை எப்படி இருக்கு, எந்த நிறத்துல இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு அது ஒரு ஆற்றலுக்கு ஆன ஒரு ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு பெரிய கோடவுன்ல எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருந்தா அது எப்படி அந்த கோடவுன்குள்ள எல்லாமே இருக்கு, அது போல பல்வேறு வகையான ஆற்றல்களை பிரதிபலிக்க கூடிய பகவானினுடைய தொடை அழகை அவர்கள் ரசிக்கிறார்கள். அப்புறமா அப்படியே நினைச்சுக்கிறாங்களாம், கருட பகவான் இந்த பகவானை, அதாவது கருட தேவன் இந்த பகவானை தன்னுடைய தோளில் சுமந்து செல்கிறார். அதையும் அவங்க அப்படியே நினைச்சுப்பாங்களாம். பகவானுடைய இடுப்பு அழகை அவர்கள் ரசிக்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக இடுப்பு அழகு அப்படிங்கும்போது அந்த இடுப்பில் அவருடைய ஆடைகள், அந்த பட்டாடை, பகவானுடைய இடுப்பை சுற்றி அந்த பட்டாடை இருக்கும் பொழுது அந்த அழகை ரசிக்கிறார்களாக. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடுப்புல பகவானுடைய அந்த பட்டு எப்படி அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அவங்க அந்த அளவிற்கு பகவானை தன்னுடைய மனதில் நினைத்துக் கொள்கிறார்கள். வயிற்று பாகத்திற்கு வரும்பொழுது, வயிற்று பாகத்தை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாமே அதிபதி வயிற்றில், அதாவது பகவானுடைய வயிற்றில் எல்லா பிரபஞ்சங்களுமே இருக்கின்றன. எல்லா பிரபஞ்சங்களுக்கும் ஒரு அடித்தளமாக இருப்பது பகவானின் வயிற்று பகுதி. அங்க இருந்துதான் அந்த தாமரை மலர் மொட்டு போல பிரம்மதேவன் அங்கிருந்துதானே தோன்றுகிறார். சோ அந்த ஒரு தாட் அவங்களுக்கு, அந்த யோகிகளுக்கு பகவானை பற்றி அவர்கள் சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக பகவானுடைய 4 கரங்களை பார்க்கும் பொழுது, அந்த 4 கரங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அனைத்து தேவர்களுக்கும், ஆல் டெமிகாட்ஸ் இல்லையா, அவர்கள் அனைவருக்குமே பல்வேறு வகையான செயல்களை செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட சத்யாவேஷ அவதாரம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்த தேவர்களுக்கு அத்தனை ஆற்றல், அத்தனை சக்தி எல்லாமே அந்த பகவானின் 4 கரங்களில் இருந்துதான் கிடைக்கின்றன. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்திகளை பார்க்கும் பொழுதும், பகவானுடைய ஆபரணங்களை பார்க்கும் பொழுது, பகவானுடைய ஆபரணங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆபரணங்களுடைய அழகு, ஆகா பகவானுடைய அந்த கழுத்தில் இந்த ஆபரணங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன, சங்கு போன்ற கழுத்தை பகவான் வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சுதர்சன சக்கரத்தை பார்க்கும் பொழுது, பகவானின் கையில் உள்ள சுதர்சன சக்கரத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது இதனுடைய அழகு, இதனுடைய ஒரு ஜொலிப்பு எப்படி இருக்கிறது, அவர் கையில் உள்ள சங்கு எப்படி ஒலிக்கின்றது, எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும் பொழுதும் அந்த பகவானோடு அவர்கள் தொடர்பு படுத்தி கொண்டு அதன் மூலமாக பகவானை மீண்டும் 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 தங்கள் மனதில் எடுத்து வருகிறார்கள். சோ ஒரு யோகி அப்படின்னு சொல்ல போனா பகவானினுடைய அழகை முழுமையாக ரசிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அந்த யோகிக்கு இருக்கிறது. எந்த அங்கத்தை பார்த்தாலும், கண்களை பார்த்தால், அந்த கண்களை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் பயம் கொள்கிறார்கள். ஆனால் இவர்களோ அன்பான ஒரு பார்வை, பகவானினுடைய கருணையான பார்வை, பகவான் நம்மளை எவ்வளவு கருணையா பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, குற்றம் செய்தவர்கள் பகவானை நேருக்கு நேர் பார்க்கவே தயங்குவார்கள். காரணம் என்ன அப்படின்னா அந்த கில்ட்டி கான்சியஸ். ஆனால் இந்த யோகிகள், இந்த பக்தர்களுக்கு பகவானுடைய ஒரு அன்பான புன்னகை, கருணை மிகுந்த கண்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரிலேட் பண்ணும்போது எந்த அளவிற்கு பகவானை பற்றி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அதையெல்லாம் நினைத்து கொண்டு எல்லா ஆக்டிவிட்டியுமே பகவான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த
அன்பு, அந்த பக்தி என்பது தூய்மையான அன்பாக மாறுகிறது. அந்த பகவான் ஹரியின் மீது அந்த தூய்மையான அன்பு அவர்களுக்கு மாறுகிறது. இது போல அவர்களுடைய பக்தியானது வளர்ந்து கொண்டே வருகிறது. சோ மனமானது இது போன்ற அனைத்து விஷயங்களிலுமே பகவானை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பௌதீக கலங்கங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு பௌதீக வஸ்துக்கள் மீது உங்களுக்கு உள்ள விருப்பத்திலிருந்து நீங்கள் விலக்கப்பட்டு, எப்படி ஒரு விளக்கு ஏத்தும் போது அந்த விளக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஒளி, அந்த விளக்கை ஏத்தின உடனே அந்த ஒளி தீபம் பிரகாசமா ஆகிற மாதிரி இந்த மனமானது பகவானை பற்றிய சிந்தனையில் பகவானினுடைய அங்கங்கள், அந்த அழகுகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த தன்மைகளிலிருந்து, இந்த பௌதீக தன்மைகள் அப்படின்னாலே நம்ம பார்த்தோம் இல்லையா, லஸ்ட், கிரீடு, ஆங்கர் நம்ம பார்த்தோம்ல, காமம், கோபம், குரோதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது பேராசை, அந்த மாதிரி பார்க்கும்போது இதிலிருந்து தன்னிச்சையாக அந்த பௌதிக ஆசையிலிருந்து ஒருவர் விலகி மிகவும் உயர்ந்த உன்னதமான அந்த பக்தி தொண்டு ஆற்றுவதற்காக அந்த மனமானது தயாரான நிலையில் இருக்கின்றது. அப்படி அவன் அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இது எல்லாமே ஃபர்தரா அவர் ஒவ்வொரு ஸ்லோகம் மூலமாக தன் தாய்க்கு விளக்கி கொண்டே இருக்கிறார். இந்த யோகிகள் எப்படிலாம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கும்போது அவனுடைய உண்மையான அடையாளம் அவனுக்கு அப்பொழுதுதான் தெரிய வருகிறது. ஸோ இவ்வளோ ஸ்டேஜ் இருக்கு. நீங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி, மைண்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு, பகவானுக்காக நீங்க எல்லாமே பண்ணிட்டு அந்த ஒரு தூய்மையான நிலையை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அப்பொழுது உங்களை பற்றிய ஒரு உண்மையான அடையாளம் உங்களுக்கு தெரிகிறது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அடையாளம் எல்லாம் என்ன? வி ஆர் ஹேவிங் அ ஃபால்ஸ் ஈகோ இல்லையா? ஒரு பொய் அகங்காரம் இருக்கிறது. நான் தான் எல்லாமே செய்யறேன், நான் தான் உரிமையாளன், என்னுடைய திறமையால் நடக்கின்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நமக்கு நான் அப்படிங்கிற ஒரு அகந்தையில நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இது எல்லாமே மாறிட்டு உண்மையான அத்ததோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உண்மையான அந்த ஞானம் என்ன அப்படின்னா உங்களை பற்றிய அடையாளம், நீங்கள் யார் என்ற அடையாளம் உங்களுக்கு தெரியும் பொழுது அந்த ஆத்மா தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாக மாறுகிறது. அவர்களுக்கு அந்த பௌதீக உடல் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து அவர்கள் முழுமையாக வெளியேறுகிறார்கள். அப்படிப்பட்ட விடுதலை அடைந்த யோகிகள் அவர்களுடைய இந்திரியங்கள் அனைத்துமே, இந்திரிய சுகங்கள் அனைத்துமே அந்த பகவானுக்காகத்தான் வைக்கப்படுகிறது, பகவானுக்காகத்தான் செயல்படுத்தப்படுகிறது. சோ அவர்கள் அது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர்கள் சமாதி நிலையில் இருப்பது போலத்தான் அதற்கு அர்த்தம். சமாதி நிலை நீங்க உட்காந்துட்டு அஷ்டாங்க யோகத்துல உட்காந்துட்டு நீங்க பண்றீங்க, சமாதி யோகத்துல பண்றீங்க அப்படின்னா என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் கண்ட்ரோலு, உங்களுடைய தாட்ஸ் எங்கேயுமே போக மாட்டேங்குது. உங்களுடைய கவனம் முழுக்க ஏதோ ஒரு பிம்பத்தின் மீதோ ஒரு பொருளின் மீதோ ஏதோ ஒரு பொன் மேல வச்சிருக்கீங்க. ஆனா இங்க பகவான் கபிலதேவர் சொல்லும்போது, தன் தாய்க்கு சொல்லும்போது அந்த சமாதி நிலையை அவர்கள் எப்படி அடைகிறார்கள், அந்த யோகிகள் அந்த சமாதி நிலையை எப்படி அடைகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பக்தன் பௌதீக இச்சைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த உன்னதமான தூய்மையான நிலையை அவன் அடைய வேண்டும். சோ அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிட்டு, சமாதி நிலையை அடைஞ்சிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சமதர்ஷன நிலைக்கு அடைகிறான். பகவத்கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா, அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி அந்த சமதர்ஷன நிலையை அவன் அடைகிறான். பகவானால் சிருஷ்டி செய்யப்பட்ட எல்லா ஜீவராசிகளையுமே சரி நோக்கோடு பார்க்கும்பொழுது பகவானினுடைய பல்வேறு ஆற்றல்களின் திறமையினால் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகி இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஜீவராசிகளுக்கும் அவனுக்கு எந்த விதமான ஒரு வேற்றுமையும் தெரியாத நிலையை அவன் அடைகிறான். சோ இதுதான் ஒரு உண்மையான ஜீவாத்மாவினுடைய உணர்தல், ஒரு புரிதல் அப்படின்னா இந்த நிலையை அடைய வேண்டும். விலங்குகளை பார்க்கும்போது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு பார்க்காம எல்லாமே ஒரே இது அப்படின்னா எல்லாமே ஒண்ணு அப்படிங்கும்போது அவர் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜீவனாக அந்த ஆத்மாவைத்தான் அவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு யோகி அந்த ஆத்மாவைத்தான் பார்க்கிறார். எப்படி பல்வேறு வகையான விறகுகள், கட்டை, உட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து நெருப்பு பொறி வருகிறதோ அது போல நம்முடைய பௌதீக இச்சைகளுக்கு ஏற்றாற் போல நம்முடைய குணங்களும் மாற்றப்படுகின்றன. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில நம்ம ஒரு குணம் ஒண்ணு அடைஞ்சிட்டோம்,
அந்த சுத்த சத்துவ நிலையை அடைஞ்சிட்டோம், நம்ம வந்து பகவானுக்கு சேவகம் செய்யறோம், எல்லாரையுமே சரி நோக்கோட நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற நிலையில வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் எப்படி பல்வேறு வகையான விறகுகளிலிருந்து பல்வேறு வகையான நெருப்பு ஜுவாலை, எல்லா வீட்டுல இருந்து ஒரே மாதிரி ஜுவாலை வரவே வராது இல்லையா? அந்த விறகுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வீரியம் அதிகரிக்கும், வீரியம் கம்மியா இருக்கும். ஒன்லி a spark will be there இல்லையா? ஒரு ஹியூஜ் ஃப்ளேம் will be there. அந்த மாதிரி இந்த பௌதீக வாழ்க்கையில் முக்குணங்களின் தாக்கம் ஒவ்வொருவருக்கும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அதை பத்தியும் பின்னாடி நிறைய சொல்றாரு. ஒவ்வொரு குணத்துல இருக்கிற சேவகம் வழிபாட்டு முறையை பத்தி எல்லாம் கூட தன்னுடைய தாய்க்கு சொல்கிறார். ஆல்மோஸ்ட் சேம் திங் கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வழங்கியது அந்த முக்குணங்கள் எப்படிப்பட்ட முக்குணங்களால வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கூட அவர் சொல்றாரு. சோ அதையும் அவர் இங்க சொல்ல போறார். இந்த மாதிரி பகவான் இந்த முக்குணங்கள் இந்த ஜீவராசிகள் இந்த முக்குணங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய செயல்கள் மாறும்பொழுது எப்படி அந்த நெருப்பு, மாறுபட்ட நெருப்பு கிடைக்கின்றதோ அது போல அந்த ஆத்மா தன்னுடைய தூய்மையான நிலையை இழந்து பகவானை புரிந்து கொள்ளாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. சோ பகவான் மனதை, நம்முடைய மனதை பகவானின் மீது வைக்க எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் we need to perform அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக கூறப்படுகிறது தேவகுதிக்கு. அதனால பௌதீக இச்சைகளிலிருந்து நீ முழுமையாக விடுபடுவாய். கடைசியா அவர் முடிக்கும் போது அவர் தாயுடைய நிலையை அங்க ரிலேட் பண்றாரு. தாய் பௌதிக இச்சை வரும்போது எந்த குணங்களால இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படிங்கிறதுக்காக அவர் இதெல்லாமே சொல்லிட்டு வர்றாரு. தன்னுடைய தாய்க்கு சொல்லும் பொழுது இந்த மாதிரி பகவானை மனசுல நிலைநிறுத்தி நம்ம பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல பகவானும் நானும் ஒரே நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அவருக்கும் எனக்கும் உள்ள நிலை, அந்த ஒரு தூய்மையான அந்த உறவை பற்றி நாம் நினைக்கும் பொழுது தன்னுணர்வு பெறக்கூடிய நிலையில் அந்த முக்குணங்களுடைய தாக்கம் இல்லாமல் உன்னதமான ஒரு பக்தி நிலைக்கு எடுத்து செல்லப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை முடிக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொன்ன உடனே தேவகுதிக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. தேவகுதி வந்து தன்னுடைய மகனை மிகவும் புகழ்ந்து, அதாவது பகவானை மிகவும் புகழ்ந்து கூறி அந்த சந்தேகம் என்ன அப்படின்னு இப்ப தாயினுடைய ஒரு சில எக்ஸ்பிளனேஷன், ஒரு சில சந்தேகங்களுக்கு பகவான் இப்பொழுது பதிலளிக்க போகிறார். சோ அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2-3 ஸ்லோகம் தொடர்ந்து தேவகுதி தன்னுடைய மகனிடம் கேட்பது, கபிலதேவுடைய கேட்கிறது. இதை நம்ம இன்னைக்கு அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல, பார்க்கலாம். தேவகுதிருவாச்ச லக்ஷணம் மகத் ஆதீனம் பிரகிருதே புருஷஸ்ய ச ஸ்வரூபம் லக்ஷ்யதே அமிஷாம் ஏன தத் பரமார்த்திகம். தேவகுதிருவாச்ச லக்ஷணம் மகத் ஆதீனம் பிரகிருதே புருஷஸ்ய ச ஸ்வரூபம் லக்ஷ்யதே அமிஷாம் ஏன தத் பரமார்த்திகம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். யாராச்சும் படிக்கிறதா இருந்தா படிங்க, அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவர்த்தனம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேவகூதிருவாச லக்ஷணம் மகத் ஆதீனாம் பிரகிருதே புருஷஸ்ய ச ஸ்வரூபம் லக்ஷ்யதே அமீஷாம் ஏன தத் பாரமார்த்திகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லக்ஷணம் மகதாதீனாம் பிரகிருதே புருஷஸ்ய ச ஸ்வரூபம் லக்ஷ்யதே மீஷாம் ஏன தத் பரமார்த்திகம். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேவஹூதிருவாச்ச லக்ஷணம் மகதாதீனாம் பிரகிருதேஹ புருஷஸ்ய ச ஸ்வரூபம் லக்ஷ்யதே அமீஷாம் ஏன தத் பரமார்த்திகம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேவஹூதிருவாச்ச லக்ஷணம் மகதாதீனாம் பிரகிருதே புருஷஸ்ய ச ஸ்வரூபம் லக்ஷ்யதே அமீஷாம் ஏன தத் பரமார்த்திகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேவஹூதிருவாச்ச லக்ஷணம் மகதாதீனாம் பிரகிருதே புருஷஸ்ய ச ஸ்வரூபம் லக்ஷ்யதே அமீஷாம் ஏன தத் பரமார்த்திகம். வேற படிக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. தேவஹூதிருவாச்ச லக்ஷணம் மகத் ஆதீனம். அதாவது ஆக்சுவலா இந்த பொருளுரை வந்து 2 ஸ்லோகத்துக்கும் பொருளுரை. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு வந்து தேவஹூதி தன்னுடைய
மகனான பகவான் கபில தேவரை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், விஞ்ஞான பூர்வமாக லட்சணம் மகத் ஆதீனம், எனக்கு வந்து இந்த பௌதீக ஜட இயற்கையை பற்றி, அந்த ஜட இயற்கையின் குணநலன்களை பற்றி எனக்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப விவரமா நீங்க சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவருடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, யதா சாங்கேஷு கதிதம் யன் மூலம் தத் பிரசக்ஷதே பக்தி யோகஸ்ய மே மார்க்கம் ப்ரூஹி விஸ்தர்ஷக பிரபோ. யதா சாங்கேஷ கதிதம் யன் மூலம் தத் பிரசக்ஷதே பக்தி யோகஸ்ய மே மார்க்கம் ப்ரூஹி விஸ்தாரஷ பிரபோ. இது படிக்கிறது படிக்கலாம் ராஜா. ஹரே கிருஷ்ணா. யதா சாங்கேஷு கதிதம் யன்மூலம் தத் பிரசஸ்யதே பக்தி யோகஸ்ய மே மார்க்கம் ப்ரூஹி விஸ்தரஸ்ஸக பிரபோ. ஹரே கிருஷ்ணா. நன்றி. यदा साङ्ख्येषु कथितं यन्मूलं तत् प्रसक्ष्यते भक्तियोगस्य मे मार्गं विस्तरत प्रभो. हरे कृष्णा. यथा साङ्ख्येषु कथितं यन्मूलं तत् प्रक्षसे भक्तियोगस्य मे मार्गं ब्रूहि विस्तारस प्रभो. हरे कृष्ण प्रभु. यथा शान्तिषु कथितं तन्मूलं तत् प्रशस्यते भक्ति योगस्य मे मार्गं ब्रूहि विस्तरस प्रभो. हरे कृष्ण प्रभु. நான் படிக்கிறேன். படிங்க. यथा संगेषु गतिं यान्मूलं तथा प्रक्षते भक्ति योगास्य मे मार्गं वृत्ति विस्तार प्रभो. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. यदा साङ्ख्येषु कथितं यन्मूलं तत् प्रसक्ष्यते भक्ति योगस्य मे मार्गं ब्रूहि विस्तारक्ष प्रभु. हरे कृष्ण प्रभु. थैंक यू प्रभु. धन्यवाद प्रभु. हरे कृष्ण. यथा साङ्ख्येषु कथितं यन्मूलं तत् प्रसक्यते भक्ति योगस्य मे मार्गं ब्रूहि विस्तरसः प्रभो. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. यदा साङ्ख्येषु कथितं यन्मूलं तत् प्रसक्ष्यते भक्ति योगस्य मे मार्गं ब्रूहि विस्तरस प्रभो. हरे कृष्ण. हरे कृष्ण. பக்தி யோகஸ்ய மே மார்க்கம். தேவகூதி கபில தேவரிடம் கேட்கும்போது பல்வேறு அறிவுபூர்வமாக எனக்கு வந்து சாங்கிய தத்துவம் எல்லாமே நீங்க வந்து எனக்கு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால், இந்த மாதிரி தத்துவ முறைகள் எல்லாமே தெரிஞ்சு முடிவாக எந்த பக்தி தொண்டு உண்மையான பாதையை எடுத்து செல்லும், அதாவது உண்மையான பக்தி தொண்டு செய்யக்கூடிய பாதை எது? இதுவரைக்கும் நீங்க எனக்கு எல்லாமே வந்து விஞ்ஞான பூர்வமாக சாங்கிய தத்துவம் எல்லாமே நீங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. கரெக்டா எது பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிலசாபிக்கலி தத்துவ முறைப்படி பல விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, நிறைய அவங்க படிச்சிருப்பாங்க, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அந்த பக்தி தொண்டு பாதை ஆனால் அவர்களிடம் மாற்றமாக தெரியும் இல்லையா? சாங்கிய தத்துவம் அப்படின்னா ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு நீங்க அந்த ஆராய்ச்சியில் கூறியது படி நீங்க நடந்துக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒரு வழி ஒண்ணு பண்றீங்க. அது நம்ம பக்தியில வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம். சாஸ்திரங்கள் நிறைய படிக்கிறாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆனா அதை அவங்க யாருமே செய்யறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு விருப்பமான ஒரு பாதையை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அந்த கேள்விதான், இந்த கேள்விதான் இங்க வந்து தேவகுதி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி. இந்த ஸ்கந்தத்துல வந்து தேவகுதி கேட்கிற கேள்வி எல்லாமே நீங்க சொல்லியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, பட் ஸ்டில் வேறு ஒரு பாதையில போறாங்கன்னா அப்ப கரெக்டான பாதை எது? நாங்க எந்த பாதையை நான் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி கேள்வி நம்ம சாஸ்திரங்கள்ல 2-3 இடங்கள்ல கேட்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் பகவான் இந்த ஜட இயற்கையை பற்றி
அர்ஜுனனுக்கு எல்லா விளக்கங்களும் தருகிறார். முக்குணங்களை பற்றி தருகிறார். எந்தெந்த குணங்கள்ல என்னெல்லாம் பண்ணும்போது என்னெல்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அர்ஜுனனுக்கு இதே மாதிரி ஒரு சந்தேகம் வருகிறது. ஏ சாஸ்திர விதிம் புஷ்சஜ்ய, சாஸ்திரத்தை நிராகரிப்பவர்கள் யஜந்தே ஸ்ரத்தையான்விதகா, ஆனால் அவர்கள் ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு வேறு ஒரு வழிபாட்டை செய்கிறார்களே. அவங்களுடைய வழிபாட்டு முறையிலையும் ரொம்ப ஸ்ரத்தை இருக்கிறது, ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அது சாஸ்திரங்களில் கூறப்படாத கருத்துக்கள். தேஷாம் நிஸ்தூ கா கிருஷ்ணா, அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ என்னவென்று கூறுவாய் கிருஷ்ணா அப்படிங்கிறார். ஒரு சின்ன ஒரு உதாரணம், நான் யாரையுமே அவமதிக்கிற மாதிரி நான் சொல்லல. தங்கள் உடலை வருத்தப்படுத்தி கொண்டு ஒரு சில பக்தி செய்கிறார்கள், ஒரு சில நம்பிக்கை உடையவர்கள். அந்த பக்தி அவங்க செய்யும் பொழுது ரொம்ப நம்பிக்கையா அவங்க செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய பக்தி முறை சாஸ்திரங்களில் எங்குமே கூறப்படவில்லை. அதே கேள்விதான் இங்க தேவகுதியும் கேட்கிறார், அர்ஜுனனும் கேட்கிறார். அர்ஜுனன் ஃபர்தரா கேட்கும்போது சத்வம் அகோ ரஜஸ் தமக தேஷம் நிஷ்டா தூகா கிருஷ்ணா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில சாஸ்திரங்களில் கூறப்படாத ஒரு பக்தியை ஒருவன் செய்யும் பொழுது அவன் எந்த குணத்தில் இருக்கிறான்? அவன் சத்துவ குணத்துல இருக்கானா, ரஜோ குணத்துல இருக்கானா, தமோ குணத்துல இருக்கானா? தேவகுதி கேட்ட கேள்வி என்ன? நீங்க எல்லா தத்துவமும் எல்லாமே பண்ணிட்டீங்க, ஆனாலும் கூட எது சரியான பாதை? காரணம், வேறு வகையான வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. எந்த பாதையில நான் செல்ல வேண்டும்? இங்க அர்ஜுனன் கேட்ட கேள்வி நினைச்சு பாருங்க. சாஸ்திரங்களிலே கூறப்படாத பக்தி முறையை ஒரு சிலர் மிகுந்த நம்பிக்கையோடு செய்கிறார்கள். அப்படி செய்பவர்கள் எதற்காக, அதாவது எந்த குணத்தில் அவர்கள் செய்கிறார்கள்? இந்த கேள்வி அர்ஜுனன் கேட்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவத்கீதையை பற்றி படிக்கும்போது இந்த 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்துல அந்த ஆலமரம், அதை பற்றிய ஒரு வர்ணனை வருகிறது இல்லையா? நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆன்மீக உலகத்தின் பிரதிபலிப்பு தான் பௌதீக உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் நமக்கு அங்கு. எப்படி ஒரு ஆலமரத்தின் கிளைகள் வேறொன்று அப்படியே ஒன்னோட ஒண்ணு வேரெல்லாம் சிக்கிக்கிட்டு எல்லா பக்கமும் அது பறந்து வளர்கிறதோ, அடியில மாத்திரம் போகாது, சைட்லயும் அது வளர்ந்துகிட்டே போகும் வேறு ஆலமரம். அந்த மாதிரி இந்த பௌதீக இச்சைகளில் இருப்பவர்கள் அவங்களுடைய ஆசையை அடக்க முடியாத அளவுக்கு அந்த ஆசையை அடைவதற்காக அவர்கள் பல்வேறு பயிற்சிகளை செய்கிறார்கள். பல்வேறு பக்தி அப்படிங்கிற பேர்ல ஒரு சில வழிபாட்டு முறையை அவர்கள் கையாள்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள் சாஸ்திரங்களில் அங்கீகரிக்கப்படவில்லை, கூறப்படவே இல்லை. How that tree is spreading, சைட்ல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த ஆசையானது வளர்ந்து கொண்டே போகிறது. சோ ஞானம், உங்களுக்கு ஞானம் இருந்தாலும் கூட, உண்மையான ஞானம் ஒருவன் பெற வேண்டும். தத்துவங்கள் எல்லாமே தெரிஞ்சாச்சு. தேவகுதி கேட்கிற கேள்வி தான், தத்துவங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் கூட அவங்க வேற ஏதோ ஒரு வழி. அப்படின்னா அது எந்த வழி கரெக்டான வழி எனக்கு அப்படின்னு. சோ ஜட இயற்கை, அதனுடைய குணங்கள், அதை எல்லாமே சரியாக தெரிந்து கொள்வதுதான் ஒரு ஞானம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எது என்றே தெரியாமல் பல்வேறு செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றால் அடிப்படை தத்துவ ரீதியான ஞானத்தை அவர்கள் பெறவில்லை. சோ பக்தி யோகத்தின் மூலமாகத்தான் நம்மால் இது எல்லாமே செய்ய முடியும். இது எல்லாமே ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? நம்பிக்கை. ஒரு ஞானத்தை ஒருவன் பெற வேண்டும் என்றாலும் கூட நம்பிக்கை இருக்க வேண்டும். பாகவதத்துல பாகவதம், பகவத்கீதை அப்படின்னா முழு நம்பிக்கையோடு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அரிசி ஃபேக்டரியில போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நெல்லு அதை அடிச்சு உம்மிய தனியா போட்டுட்டு அரிசியை வெளியே எடுப்பாங்க. அந்த பாகவதமும் பகவத்கீதையும் படிப்பது எதற்காக என்றால், எப்படி அந்த நெல்லிலிருந்து அரிசியை வெளியே எடுக்கிறார்களோ, நீங்க வெறும் உம்மிய மாத்திரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எதுக்குமே பிரயோஜனப்படவே படாது. அது போல உண்மையான அந்த அறிவு,
முழு நம்பிக்கையோடு ஒருவன் பெற்று அந்த ஆத்மா, இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் கபிலதேவர் சொன்னார் இல்லையா, அந்த ஆத்மாவை உணர்ந்த ஒரு யோகி, பகவானை உணர்ந்த ஒரு யோகி எப்படி எதனால் அவன் உணர்கிறான், மனதை எப்படி கட்டுப்படுத்துகிறான், அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த ஜீவராசிகளும் அந்த பரமாத்மாவும், எல்லாம் மியூட் பண்ணிக்கிறீங்களா மற்றவங்க ப்ளீஸ். அந்த மாதிரி அந்த ஆத்மாவிற்கும் அந்த ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் அடிப்படையான ஒரு தத்துவம் என்ன, பக்தி தொண்டு, பகவானுக்கு நித்திய சேவகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த அறிவை எப்படி பெற முடியும் என்றால், நம்பிக்கை இருந்தால் ஒழிய பக்தியில் அவனால் முன்னேற முடியாது, பக்தி செய்வதற்கான அறிவை அவனால் பெற முடியாது. நம்பிக்கை என்பது எப்படி நமக்கு மனம், புத்தி, அகங்காரத்தை நம் கண்களால் பார்க்க முடியாதோ, நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்தூலம் சூக்ஷமம் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சூக்ஷமமானது, இட் இஸ் a sublime, faith is known as sublime, ரொம்பவும் சூக்ஷமானது. அதை அவ்வளவு எளிதாக நம்மளால பார்க்கவே முடியாது. பகவானின் மீது ஆணித்தரமான நம்பிக்கை, விவசாய ஆத்மிகா புத்தி, அந்த புத்தி இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன். உங்க லைஃப்ல நீங்க மிக உயர்ந்த ஒரு நிலையை நீங்கள் அடைகிறீர்கள் ஆன்மீகத்தில், நாட்டின் பௌதிகத்தில் நான் சொல்லல. அந்த மாதிரி பண்றது நம்பிக்கை இருந்தாலே ஒழிய. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச கஹே சூத்ரத நிச்சய கிருஷ்ண பக்தி கோயிலே சர்வ கர்ம கிருத் ஹோய். அப்படிப்பட்ட பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாகவதர் சொல்றாங்க இல்லையா, சவை பும்சாம் பரோ தர்மா யதோ பக்தி ரதோக்ஷஜே. முழுமையான நம்பிக்கையோடு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், கம்ப்ளீட் ஃபெய்த். நம்ம செய்யறோம், ஒரு நாலேஜ் ஒன்று எடுக்கிறோம், அந்த நாலேஜ்ல இப்படி கூறப்பட்டிருக்கிறது என்றால் முழுமையான நம்பிக்கையோடு அதை ஏற்க வேண்டும். ஒரு ஆன்மீக ஆச்சாரியர்கிட்ட நீங்க போறீங்க, தீட்சை பெறுகிறீர்கள், அந்த ஆன்மீக ஆச்சாரியர் உங்களுக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுக்கிறார் என்றால் தீவிரமான நம்பிக்கையோடு அப்படிதான் அதை எடுத்துக்கணுமே தவிர, இந்த ஆள் யாரு என்னமோ சொல்றாரு, அவருக்கு இந்தியன் கண்டிஷனே தெரியாது, இவர் ஒரு ஃபாரின் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அவருக்கு என்ன தெரியும் இந்தியாவை பத்தி, இந்தியனுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ வேற, இவர் சொல்றதெல்லாம் இங்க நடக்குமா நடக்காது அப்படின்னு நம்பிக்கையற்ற முறையில் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் பகவத்கீதையில பகவான் சொல்லும்போது சொல்றாரு, ஸ்ரத்தாவா லபதே ஞானம். அந்த மாதிரி என்னை பற்றிய உணர்வு ஒருவனுக்கு வர வேண்டும் என்றால் அவன் பெறக்கூடிய ஞானத்தை ஸ்ரத்தையோடு அவன் எடுத்து கொள்ள வேண்டும். இது யாரால முடியும் அப்படின்னா, நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனால் மட்டுமே கிருஷ்ண உணர்வில் வளர முடியும், கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சோ இங்க தேவகுதி கேட்ட கேள்விக்கும் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நம்பிக்கையற்றவர்கள் தத்துவங்கள் எல்லாமே தெரிஞ்சு இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு பாதையை அவர்கள் எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு தேவகுதி ஃபர்தரா பகவான்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி மனுஷங்களை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, விரகயேனோ புருஷோ பகவான் சர்வதோ பவே ஆசக்ஷ்வ ஜீவ லக்ஷயே விவிதா மம சம்ஸ்ரிதः. விராகயேனோ புருஷோ பகவான் சர்வதோ பவே ஆசக்ஷ்வ ஜீவ லோகஸ்ய விவிதா மம சம்ஸ்ரிதः. படிக்கிறது படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. விராகோ ஏன புருஷோ பகவான் சர்வதோ பவேத் ஆசஸ்ஸ்வீய ஜீவலோகஸ்ய விவிதா மம ஸ்மிருதிஹி. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. विरागो येन पुरुषो भगवन् सर्वतो भवेत् आसक्ष्व जीवलोकस्य विविता मम संस्मृतिः. हरे कृष्णा. विरागो येन पुरुषो भगवान् सर्वतो भवेत् आचक्ष्व जीवलोकस्य विविता मम संस्मृति. हरे कृष्णा. Hare Krishna. Thank you very much. Viraga yena purusho bhagavan sarvato bhave
இந்த கேள்வியினுடைய ஒரு தொடர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்க? நீங்க எனக்கு எவ்வளவு தத்துவங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க, சாங்கிய தத்துவம் எல்லாமே சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் எது சரியான பாதை? காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு மக்கள் பல்வேறு வகையான வழிபாட்டு முறையை செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க இல்லையா? அந்த பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒவ்வொருவருக்கா ஏற்பட்டுள்ள அந்த இந்திரிய சுகத்தை அடைய வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, எனக்காக, என் குடும்பத்திற்காக நான் இதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தினால், ஒரு இச்சையினால் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறைகள் செய்யப்படுகின்றன. சோ இதனால அவங்களுக்கு என்ன ஆகுது? தொடர்ந்து பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. சோ அதனாலதான் இந்த இடத்துல தேவகுதி கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்காகவும், இந்த கேள்வி அவங்க எது கேட்கறேன்னா, இது வந்து எனக்காக நீ எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. அதே மாதிரி பொதுவாக உள்ள மற்ற மக்களுக்காகவும் பிறப்பு இறப்பில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, அது வந்து ஒரு பெரிய பேரிடர், ஒரு பெரிய பேராபத்து. அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது அந்த பேராபத்திலிருந்து இப்படிப்பட்ட சிந்தனையில் உள்ள மக்களை என்னுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் இதிலிருந்து எப்படி அவர்கள் விலக முடியும் என்பதை விளக்கவும். So எப்படி how we are connecting to the previous question and this question? முதல்ல என்ன கேட்டாங்க? நீங்க எவ்வளவோ சொல்லி கொடுக்குறீங்க, சாஸ்திரங்கள் எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜனங்க அவங்க பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்பனா எது கரெக்டான வழி? அவங்க எதுக்காக போறாங்க அப்படின்னா, இந்திரிய சுகத்துக்காக போறாங்க. அந்த மாதிரி ஒரு இந்திரிய சுகத்துக்கு போறதால அதனுடைய விளைவு என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. சோ அந்த பிறப்பு இறப்பு என்பது பேரிடர், ஒரு பெரிய ஆபத்து. அதனால தேவகுதி இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, என்னுடைய நலனுக்காகவும் இது போன்ற பிறப்பு இறப்பில் தொடர்ந்து சிக்கிக் கொண்டிருக்கும் அது ஒரு பெரிய ஆபத்து என்று தெரியாத பொதுமக்களுக்கும் அந்த பிறப்பு இறப்பிலிருந்து அவர்கள் விலக வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இதே கேள்வி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் வந்ததற்கான ஒரு காரணமே இந்த கேள்விகள் பரீட்சத் மகாராஜா கேட்டதினால்தான். இங்க தேவகுதி கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேக்குறாங்க. பரீட்சத் மகாராஜா என்ன கேட்டாரு? ததச்சவா பிரஷம் இமம் விப்ரஷே விஸ்ரப்ய விப்ர இதி கிருத்யத்யவ்யம். பிராமணர்களை போய் பாக்குறாரு. 7 நாட்கள்ல மரணம் அடைய போறேன் அப்படின்னு தெரியும் பொழுது பிராமணர்களை முதலில் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் தான் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட போயிட்டு அவர் எல்லாமே பேச போறாரு. அவருக்கு பாகவதம் விளக்கப்பட போகிறது. அப்ப அவர் கேட்கிற 2 கேள்விகள் அவர் கேட்கிறார். 2 கேள்விகள் அந்த பிராமணரிடம் பரீட்சத் மகாராஜா கேட்ட கேள்வியைத்தான் இங்கு தேவகுதியும் கேட்கிறார். ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங்ல. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி செய்ய வேண்டிய கடமை என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், மரண தருவாயில் இருக்கும் ஒருவன் செய்ய வேண்டிய உடனடியான கடமை என்ன? சோ இந்த 2 கேள்வியைத்தான் மீண்டும் சுகதேவ கோஸ்வாமியிடம் பரீட்சத் மகாராஜா கேட்கிறார். சோ நம்முடைய கடமை எல்லா சூழ்நிலையிலும் ஒருவனுடைய கடமை. நீங்க ஜஸ்ட் தேவகுதி கேட்ட கேள்விக்கு இதை கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த கடமையை மறந்து, அந்த விஞ்ஞானத்தை மறந்து, அந்த சாங்கிய தத்துவத்தை மறந்து மனம் போன போக்கில் அவர்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறையை செய்து வருகிறார்கள் இல்லையா? சோ தட் இஸ் நாட் அக்செப்டட். அதனாலதான் அவர் கேட்கிறாரு, வாட் இஸ் த டியூட்டி? கடமை என்ன? ஒவ்வொருவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் என்ன கடமை? 2வது, இறக்கக்கூடிய தருவாயில் இருப்பவன். தேவகுதி கேட்ட கேள்வி என்ன? பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பேராபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றணும். அவங்களுக்கு வந்து தெரியல, நான் இதனால எனக்கு பிறப்பு இறப்பு திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாம அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரிய வரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இந்த 2 கேள்விகள் கேட்டதுதான் நம்ம வந்து இங்க பார்க்கணும் அப்படின்னா, பாகவதம் முழுக்க முழுக்க சுகதேவ கோஸ்வாமி அந்த 2 கேள்விகளுக்கு பதிலளித்ததுதான் பாகவதம். இங்க பாகவதம் பரீட்சத் மகாராஜா கேட்டது பொதுமக்களுடைய நலனுக்காக. அதே போல இங்கு தேவகுதி கேட்ட விஷயமும் அனைவருடைய நலனுக்காக. சம்ஸ்ருதக ததச்ச, ஒரு நிமிஷம் ஸ்லோகம்.
விராக ஏன புருஷோ பகவான் சர்வதோ பவே ஆச்சக்ஷ்வ ஜீவலோகஸ்ய விவித மம சம்ஸ்ரிதக சம்சார்த்திக ஆர் பிளஸ் ரித்தக. சம்ஸ்ரிதக அப்படின்னா அதனுடைய ஒரு முக்கியத்துவம், மீண்டும் மீண்டும் பிறந்து மரணம் அடைவது. சம்சார் அப்படின்னா என்னது? சம்சாரம் அப்படின்னா ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். சம்ஸ்ரிதக, அந்த சம்ஸ்ரிதக அப்படிங்கிறது அந்த பேராபத்து. ஸ்ரேயா ஸ்ருதி. ஸ்ருதி மீன்ஸ் என்னன்னா யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஒன் டைரக்ஷன். சமஸ்கிருதத்துல வந்து என்ன அர்த்தம்னா ஸ்ரீய ஸ்ருதி அப்படின்னா பகவானை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். சம்சார ஸ்ருதி. சம்சார் அப்படின்னாலே ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். ஸ்ருதி மீன்ஸ் அந்த பாதையை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். இட் இஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி. அந்த பிறப்பு இறப்புல வந்து நீங்க தொடர்ந்து வருவதற்காக என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ, ஒரு இருளடைந்த பகுதியில நீங்க இருக்கீங்க. அந்த இருளடைந்த பகுதியில இருந்து வெளிச்சத்துக்கு வராம அந்த இருளான பகுதியை நோக்கியே மீண்டும் 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 ஒரு ஒரு குகைக்குள்ள ஒருத்தன் நுழையிறான் அப்படின்னா வெளிச்சம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி வெளியே வரத்தான் பார்க்கணுமே தவிர, இருட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இதமா இருக்கு, எனக்கு ரொம்ப குளிருக்கு அடக்கமா இருக்கு அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே ஒருத்தன் டிராவல் பண்ற மாதிரி இந்த பௌதீக வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையற்ற முறையில் ஒரு ஞானத்தை ஒருவன் பெறுகிறான் என்றால் அந்த இருளில் பயன் செய்வதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. சம்சாரம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரக்கூடியது. இந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் பகவான் அதை பத்தி தான் சொல்றாரு இல்லையா? பகவத்கீதையில சொல்றல, ஆசுரிம் யோனிம் ஆபன்ன மூத ஜன்மானி ஜன்மானி மாம் அபர்பேவ கௌந்தேயா ததோ யாந்தி அதாமமம் கதிம். ஜன்மானி ஜன்மானி, தொடர்ந்து என்னை அடையாமல் ஒருவன் மீண்டும் 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 வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அசுர குணங்கள் அவனுக்கு இருப்பதினால். ஆசுரிம் யோனிம் ஆபன்ன மூத ஜன்மானி ஜன்மானி, அந்த அசுர குணங்கள் இருப்பதினால்தான் ஒருவன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். பேராபத்து, மரணம், பிறப்பு, பேராபத்து. எதனால் அந்த பேராபத்து வருகிறது ஒருவனுக்கு என்றால் அசுர குணம். என்ன அசுர குணம்? அந்த சாஸ்திரத்தை நம்பாமல். அந்த அசுர குணத்தை பத்தியும் பகவான் சொல்றாரு அர்ஜுனுக்கு. போன வாரம் மாதாஜி கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். தாம்போ தர்ப்ப அபிமானஷ்ச குரோத பாருஷ்யம் ஏவச்ச. அகங்காரம், பெருமை, ஏமாற்றுதல், கோபம், கடுமையாக அனைவரிடம் நடந்து கொள்வது, அறியாமை. இதுதான் தாம்போ தர்ப்ப அபிமானஷ்ச குரோத பௌரஷ்யம். காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாமே அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பண்ணணும் அப்படி ஒரு ஆசை. அசுரகுணம் அப்படின்னு பார்க்கும்போது எதற்கு என்றால் அவர்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க செய்யறது தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னா சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை செய்வதா செய்யக்கூடாதா அப்படிங்கிற விஷயம்தான். அதை விட்டுட்டு நான் பாட்டுங்க இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன், என்னுடைய ஆசைக்கு ஏற்றாற் போல நான் பண்ணுவேன், நான் யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேன். சாஸ்திரங்கள் என்றால் பகவானினுடைய வார்த்தைகள். ஆச்சாரியர்கள் அதைத்தான் நமக்கு கூறுகிறார்கள், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றாங்க. நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னா யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங். பகவானுடைய வார்த்தைகளை நீ அவமதிப்பு செய்கிறாய். காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய இஷ்டத்திற்கு உன்னுடைய இச்சைக்கு ஏற்றாற் போல உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறாய். அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள ஆசைப்படும் போது எது சரி எது சரியல்ல அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிவது கிடையாது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பகவான் சொல்லும்போது அபிஜாதஷ்ய அப்படிங்கிறார். அபிஜாதஷ்ய அப்படின்னா உன்னுடைய பிறப்பிலேயே உன்னுடைய தாயின் கருவில் அந்த உடல் வளரும் பொழுதே இந்த குணங்கள் உன்னிடம் தோன்றுகின்றன. இதுதான் கார்மிக் ரியாக்ஷன். ஐ திங்க் நம்ம ஒரு கிளாஸ்ல பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் கார்மிக் ரியாக்ஷன் பத்தி. அந்த கர்ம பலன்கள் இருப்பதினால் அந்த சூக்ஷ்ம சரீரம் உடலை விட்டு பிரியும் பொழுது மனம், புத்தி, பொய், அகங்காரம் அது எதை எடுத்துட்டு போகுதோ அப்படித்தான் வரும் உனக்கு. அந்த குணங்கள் உனக்கு வந்து இந்த அசுர பாவம் எல்லாமே அந்த அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு உனக்கு அடுத்த உடலிலும் வருகிறது என்றால் அந்த கருவிலேயே இந்த குணங்கள் உனக்கு வளர்கின்றன. இதுதான் காரணம்.
இந்த அசுரகுணம் இருப்பதினால்தான் தவறான பாதையில் அவர்கள் செல்கிறார்கள். இது எல்லாமே பகவான் கபில தேவரும் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அவர்தான் கபில தேவர். இவர்கள் அனைவருமே விளக்கிய வர்ணனை. எதுக்கு? தேவகுதி கேட்ட கேள்விக்கு சிமிலர் கொஸ்டின் இஸ் ஆஸ்ட் பை பரீட்சத் மகாராஜ். அதே மாதிரி ஒரு கேள்வி அர்ஜுனன் கேட்டிருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே போட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு காரணம் தத்துவங்கள் நமக்கு தரப்பட்டிருந்த போதிலும் அதை எல்லாமே விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வழி ஒண்ணு நம்ம பண்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அசுர குணம் படைத்தவர்களாக கருவிலேயே நாம் தோன்றி இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கர்ம பலன்கள், கர்மத்தின் வினைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதோடு நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறமா முக்கியமான ஒரு கேள்வி தேவகுதி கபில தேவரை கேட்க போகிறார். இதற்கு தொடர்புடையதாக அவர் வேறு ஒரு கேள்வியை கேட்க போகிறார். அதற்கு பகவான் என்ன பதில் சொல்ல போறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸோ வித் தட் வி ஆர் எண்டிங் அவர் செஷன் டுடே. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா we will discuss.